மத்திய பட்ஜெட் 2025-26 எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததா? வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், கோல் நோக்கி வாழும் குடி. அதாவது உலகத்தில் உள்ள உயிர்கள் வாழ மழை எப்படி தேவைப்படுதோ அதே போல ஒரு நாட்டோட குடிமக்கள் வாழ்றதுக்கு நல்லாட்சி தேவைப்படுறதா சொல்லி பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்வு, மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அதிகரிப்பு, உயிர்காக்கும் மருந்துகளுக்கு முழுமையான வரி விலக்கு உள்ளிட்ட சில அறிவிப்புகள் வரவேற்பை பெற்றிருக்கு. அதே சமயம் எதிர்பார்க்கப்பட்ட சில அறிவிப்புகள் பட்ஜெட்ல இடம் பெறாததையும் பார்க்க வேண்டியிருக்கு. மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கான திட்டங்களா எதுவும் அறிவிக்கப்படாதது தொடங்கி தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இடம் பெறாதது பெரும் ஏமாற்றம் அளிக்கும் விஷயமா அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் பீகார் மாநிலத்துக்கு அதிகப்படியான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததா 2025-26 மத்திய பட்ஜெட்டின் சாதக பாதகங்கள் என்ன? மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் பெற்ற அறிவிப்புகள் எவை? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். வரி, மின்சாரம், சுரங்கம், நிதி சீர்திருத்தம் உள்ளிட்ட அம்சங்களுக்கு பட்ஜெட்ல முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறதா கூறிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேளாண்மை துறைக்கான அறிவிப்புகளோட பட்ஜெட்டை தொடங்கினாங்க. அதன்படி கிசான் கிரெடிட் கார்டுகளுக்கான உச்சவரம்பை 3 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாயா உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கிராமப்புறங்கள்ல கூடுதலா 1.5 லட்சம் தபால் நிலையங்கள், அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளையும் புற்றுநோய் சிறப்பு மையங்கள், பகுதி நேர பணியாளர்களுக்கு அடையாள அட்டை உள்ளிட்ட அறிவிப்புகள் பட்ஜெட்ல கவனம் பெற்றிருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள்ல 75,000 மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அதிகரிக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2025-26 மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டுள்ள வரி சலுகைகள் மற்றும் வரி விலக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. குறிப்பா வருமான வரி உச்சவரம்பு 7 லட்சத்துல இருந்து 12 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கிறது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இதன் மூலம் ஆண்டுக்கு 12 லட்சம் வரை சம்பாதிப்பவங்களுக்கு புதிய வருமான வரி விதியின்படி வருமான வரி செலுத்த வேண்டியது இல்லை. அதே போல 6 லட்சம் ரூபாய் வரையிலான வீட்டு வாடகை வருவாய்க்கும் TDS வரி பிடித்தம் கிடையாதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அபராதத்துடன் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யறதுக்கான கால அவகாசமும் 2 ஆண்டுல இருந்து 4 ஆண்டா அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே போல 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு முழுமையான வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. மின்சார வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் லித்தியம் பேட்டரிகளுக்கும் வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டியலின பெண்களுக்கு தொழில் தொடங்க 2 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கும் திட்டம் தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன். தாய்மொழியில டிஜிட்டல் பாடத்திட்டம், AI தொழில்நுட்பம் தொடர்பான படிப்புகளுக்கு சிறப்பு மையங்கள் உள்ளிட்ட அறிவிப்புகளும் பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு. இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கும் பீகாருக்கு பட்ஜெட்ல திட்டங்கள் வாரி வழங்கப்பட்டிருக்கு. புதிய விமான நிலையம் உள்ளிட்ட 5 திட்டங்கள் பீகாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. பீகாருக்கு தொடர்ச்சியா திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில அதுக்கு அவையிலேயே கண்டனங்கள் எழுந்ததையும் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டுக்குன்னு தனியா எந்த சிறப்பு திட்டங்களும் இந்த பட்ஜெட்ல இடம் பெறாததையும் பார்க்க வேண்டியிருக்கு. இத அவங்களோட கூட்டணியில இருக்கிற பாமகவே எதிர்க்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. புதிய வருமான வரி முறையில வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்ட நிலையில பழைய வருமான வரி முறை தொடர்பான அறிவிப்புகள் எதுவும் பட்ஜெட்ல இடம்பெறல. அணு உலைகள் மூலமா 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாகவும் கேள்விகள் எழுப்பப்படுறத பார்க்க முடியுது. உலகமே புதுப்பிக்கத்தக்க சக்தியை நோக்கி செல்லும் போது மீண்டும் அணு உலைகளை அதிகரிப்பது தொடர்பான அறிவிப்பை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் விமர்சிச்சுட்டு வராங்க. பங்குச்சந்தையின் போக்கு மாற்றும் விதமா கார்ப்பரேட் வரியில சலுகைகள் அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அது போன்ற அறிவிப்புகள் எதுவும் பட்ஜெட்ல இடம்பெறல. 2025-26 பட்ஜெட்ல வழங்கப்பட்டுள்ள வரி விலக்குகளால ஆண்டுக்கு சுமார் 1,02,600 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. வரி விலக்குகள் என்ற அடிப்படையில இந்த பட்ஜெட் வரவேற்பை பெற்றாலும் திட்டங்களின் அடிப்படையில சில மாநிலங்களுக்கு மட்டுமான பட்ஜெட்டாவே இருக்கிறதா விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது.